ஸோ டுடே கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு பிசிக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி வந்து நம்ம எப்படி அசைன் பண்றது Fortinet மூலியமா, Fortinet ஃபயர்வால் மூலியமா நம்ம வந்து ஒரு பிசிக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி வந்து எப்படி அசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் எடுத்திருக்கேன். நான் ஒண்ணும் புதுசா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணல. என்னோட பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பழைய கிளாஸ்ல நான் வந்து சொன்ன இந்த VLAN எப்படி இந்த VLANலாம் பார்த்து பயந்துராதீங்க. ஆக்சுவலா அது வந்து இது பழைய வீடியோல நான் வந்து போன வீடியோ லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். எப்படி VLAN வந்து இந்த Fortinetல வந்து கிரியேட் பண்றது. அது இந்த Fortinetக்கு வந்து நம்ம ஜோன் எப்படி அசைன் பண்றது. இந்த VLANக்கு வந்து இந்த செப்பரேட் ஜோனு, இந்த VLANக்கு வந்து செப்பரேட் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அசைன் பண்றதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துராதீங்க. லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு இந்த இந்த ஜோன் அசைன்மென்ட் இந்த VLAN எப்படி கிரியேட் பண்றது, அப்புறமேல இந்த ஸ்விட்ச்லேருந்து ஸ்விட்ச் ஓகேவா? ஸ்விட்ச் டூ ஸ்விட்ச் வந்து ட்ரங்க் எப்படி அசைன் பண்றது, அடுத்து வந்து இந்த VLAN வந்து எப்படி இந்த ஸ்விட்ச்ல வந்து கான்ஃபிகர் பண்றது, ஆ ஆக்சஸ் போர்ட்டா எப்படி வந்து மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோலயே நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்க. அதே சேம் கான்ஃபிகரேஷன் தான் நான் வந்து வச்சுட்டேன். இருக்கு. ஓகேவா. நான் எதுவும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இதில வந்து மல்டிபிள் VLAN கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட் நம்பர் 3ல. அதுக்கு அடுத்து வந்து அ இந்த இந்த போர்ட்டுக்கு வந்து இந்த VLAN அலோவ் பண்ணியிருக்கேன். ட்ரங்க் போர்ட்ல அலோவ் பண்ணியிருக்கேன். இந்த இதில வந்து ட்ரங்க் போர்ட் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாட்டிக் ஐபி டூ பிசி யூசிங் மேக் ஐடி. ஒரு மேக் ஐடிய வச்சு ஒரு பிசியோட மேக் ஐடிய வச்சு நம்ம ஸ்டாட்டிக் ஐபி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பிசிக்கு வந்து அசைன் பண்றது Fortinetல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதோட பர்ப்பஸ் என்ன? சரி ஏன் நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு அட்மின் இருக்காங்க. அட்மின் வந்து இந்த பிசிய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ஆஃபீஸ்ல வந்து அவங்களுக்கு ஒண்ணு டெடிகேட்டட் பிசி இருக்கு. அந்த பிசிய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெறைய டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாம் வந்து கிளவுட்ல தான் சேவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் என்ன செய்றாங்க, இவங்க சில டாக்குமெண்ட் வந்து பர்சனல் பிசில வந்து வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த அட்மின் என்ன செய்றாரு, அவர் வந்து அவுட் சைட்ல இருக்காரு. ஓகேவா? அவுட் சைட்ல இருக்காரு. அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட் வந்து அவருக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் வந்து அவருக்கு தேவைப்படுது. அவர் என்ன செய்வாரு, அவர் பர்சனல் பிசிலேருந்து இந்த அவரோட கம்பெனியோட விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணுவாரு. கம்பெனி விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்வாரு, அந்த கம்பெனி விபிஎன் மூலியமா இந்த இத வந்து ஆர்டிபி எடுக்க பார்ப்பார். ஓகேவா? ஏன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டாலே சேம் நெட்வொர்க் ஆயிடுவீங்க. உங்க லேப்டாப்பும், உங்க பர்சனல் லேப்டாப்பும், உங்க கம்பெனியோட நெட்வொர்க்கும் வந்து சேம் நெட்வொர்க் ஆயிடும். ஸோ அந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டிபி எடுத்துட்டு இத வந்து இந்த ஃபைல வந்து எடுக்க பார்ப்பாங்க. எடுக்க அவங்களோட யூஸ்ஃபுல்லான ஃபைல வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. ஸோ இதான் கான்செப்ட். இதான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆர்டிபி எடுத்துட்டு அவங்க பர்சனல் இதுலேருந்து, அவங்க வந்து ஆன் பிரீமியர் சர்வர வந்து ஆக்சஸ் பண்றதுக்காகவும் எடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இதில வந்து நம்ம டைரக்ட்டா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, விபிஎன் கனெக்ட் பண்ணி டைரக்ட்டா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆன் பிரீமியர்ஸ் சர்வர வந்து அவங்க ஆர்டிபி எடுத்துட்டு அவங்களோட அசைன் பண்ண கம்ப்யூட்டர்லேருந்து ஆர்டிபி எடுத்துட்டு, அது மூலியமா வந்து ஆன் பிரீமியர் சர்வர வந்து ஆக்சஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ, இப்போ வந்து இந்த ஆர்டிபி எடுக்கிறதுல வந்து என்ன பிரச்சனைனா, எல்லா இதுலயும் வந்து டிஹெச்சிபி தான் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த என்விரான்மென்ட் தே ஹேவ் த டிஹெச்சிபி எனேபிள்ட் ஆன் த பிசி. ஓகேவா? அப்படின்னும்போது இப்போ விண்டோஸ் பிசியா இருந்தா என்ன செய்யும்? விண்டோஸ் அப்டேட் ஆயிட்டு ரீபூட் ஆகும். ரீபூட் ஆவுனா என்ன செய்யும்? இந்த டிஹெச்சிபி வந்து ஐபி வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ் கிடையாது. அப்ப டிஹெச்சிபியா இருக்கும்போது வந்து ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ, அத வந்து நம்ம வந்து அந்த இத ரெடியூஸ் பண்றதுக்கு அப்ப டிஹெச்சிபி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, இந்த அட்மின் வந்து இந்த பிசி எடுக்கும்போது எடுக்க முடியாது. ஏன்னா, அவர் ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு எடுப்பாரு. ஓகேவா? ஆர்டிபில வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து எடுப்பாரு. அப்போ வந்து டிஹெச்சிபி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து இந்த இந்த பிசிக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காது. அதனால என்ன செய்ய போறோம், இந்த பிசிக்கு வந்து நம்ம வந்து ஒரு மேக் ஐடி இந்த பிசிக்குன்னு ஒரு மேக் ஐடி இருக்கும். ஓகேவா? பிசிக்கல் அட்ரஸ் ஓகேவா? பிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க மேக் ஐடி. அந்த பிசிக்கல் அட்ரஸ வச்சு நம்ம ஐபி வந்து அசைன் பண்ணி, டெடிகேட்டட் ஐபி வந்து அசைன் பண்ண போறோம். ரிசர்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த இந்த ஸ்டெப்ல வந்து என்னன்னா நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, எந்த பிசிக்கு நீங்க ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ண போறீங்களோ, அந்த பிசியோட மேக் ஐடி அந்த பிசியோட மேக் ஐடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து எடுக்க வேண்டியது. ஸோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்ஃபேஸு எதுல கனெக்ட் ஆகுது? ஓகேவா? அந்த பிசியோட இன்டர்ஃபேஸ் வந்து எந்த Fortinetஓட இன்டர்ஃபேஸ்ல வந்து கனெக்ட் ஆகுது.
ஓகேவா? செகண்ட் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ, அதில வந்து டிகேசிபி வந்து எனேபிள்ல இருக்கணும். ஓகேவா? அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து டிகேசிபி வந்து Fortinet சைட்ல வந்து எனேபிள்ல இருக்கணும். ஸோ, டிகேசிபி சர்வர் வந்து எனேபிள்ல இருக்கணும். ஸோ, நம்மளோடது பார்த்தீங்கன்னா, நம்மளோடதுல ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து VLAN 10 ஓகேவா? VLAN 10 அதுதான் கனெக்ட் ஆகுது. ஐபி அட்ரஸ் வந்து 192.168.10 சீரிஸ்ல வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ, ஓகேவா? ஸோ, என்னோட Fortinetஓட இன்டர்ஃபேஸ் போயிடுவோம். ஸோ, என்னோட Fortinet இன்டர்ஃபேஸ்ல இங்க வந்து VLAN 10 வந்து போர்ட் நம்பர் 3ல கனெக்ட் ஆகுது. ஸோ, இந்த போர்ட் நம்பர் 3ல வந்து நான் மல்டி VLAN கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ, உங்களுக்கு VLAN பத்தி டவுட் இருந்துச்சுன்னா திரும்பியும் சொல்றேன். பழைய வீடியோ நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ, போர்ட் நம்பர் 3ல ஐபி ஐடி டிபார்ட்மெண்ட்ல VLAN 10 வந்து இருக்கு. ஸோ, அத டைரக்ட்டா கிளிக் பண்ணிக்கங்க. அந்த அந்த சப் இன்டர்ஃபேஸ் இது வந்து சப் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அத டைரக்ட்டா கிளிக் பண்ணிட்டு ஸோ, கீழ வந்தீங்கன்னா, டிஹெச்சிபி வந்து எனேபிள்ல இருக்கும். ஓகேவா? நான் அதோட வந்து ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் குடுத்துருக்கேன். டிஹெச்சிபிக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் குடுத்துருக்கேன். இது என்னோட அந்த சப் இன்டர்ஃபேஸோட ஐடி டிபார்ட்மெண்ட் VLAN 10 இருக்குல்ல, அதோட ஐபி அட்ரஸ் வந்து 12 ஓகேவா? 10.12 ஸோ, அது கீழ வந்தீங்கன்னா டிஹெச்சிபி சர்வர் கீழ வந்தீங்கன்னா, அட்வான்ஸ்ன்னு இருக்கும். அட்வான்ஸ்டு கீழ வந்தீங்கன்னா, இங்க ஐபி அட்ரஸ் அசைன்மென்ட் ரூல்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ, அத ஜஸ்ட் வந்து கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு, இங்க வந்து டைப்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து மேக் அட்ரஸ் குடுத்துருங்க. மேக் அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, அந்த பிசியோட மேக் ஐடிய வந்து இங்க இருந்து நீங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பிசிக்கு வந்து என்ன மேக் ஐடி இருக்கு, ஓகேவா? மேக் ஐடிங்கிறது வந்து பிசிக்கல் அட்ரஸு. அது என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே இருந்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். என்னோடது மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ, இது என்னோட பிசி. Win6ன்னு இருக்குல்ல, இங்க வந்து Win6 இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிசிக்கு வந்து Win6ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து என்னோட Win6. ஸோ, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து அதோட ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வந்து இது. அதில வந்து ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா, டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா, இங்க ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10.20 ஓகேவா? 10.20 டிஹெச்சிபி வந்து எனேபிள்ல இருக்கு. இந்த ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வந்து டிஹெச்சிபி வந்து எனேபிள் இருக்கு. இதோட தான் என்னோட மேக் ஐடி. பிசிக்கல் அட்ரஸ் தான் என்னோட மேக் ஐடி. அத என்ன செய்யுங்க, டைரக்ட்டா வந்து அந்த Fortinetல வந்து டைப் பண்ணிருங்க. ஸோ, இதில வந்து அ 50DF 50DF. ஸோ, நீங்க வந்து டேஷ் குடுக்கக்கூடாது. கோலன் தான் குடுக்கணும். எப்பொழுதும் மேக் அட்ரஸ் வந்து கோலன்ல தான் குடுக்கணும். ஆனா, நீங்க வந்து உங்களோட சிஸ்டத்தோட பிசிக்கல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, டேஷ் இருக்கும். ஸோ, அதில வந்து என்ன செய்யுங்க, கோலன் தான் நீங்க குடுத்து வந்து எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க கோலன் தான் குடுத்து, நீங்க வந்து மேக் ஐடிய வந்து Fortinetல வந்து என்டர் பண்ணணும். ஸோ, 50DF ஓகே. தென் 30D00 சாரி 3D00 3D00 தென் 25 2500 ஸோ, இதோட என்னோட மேக் ஐடி ஆஃப் த பிசி. அத குடுத்தாச்சு. ஸோ, கீழ வந்தீங்கன்னா, ஆக்ஷன்ல வந்து ரிசர்வ் ஐபி குடுத்துட்டு, உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வந்து அந்த பிசிக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைப் பண்ணிருங்க. ஸோ, 10. நான் 18 குடுக்குறேன். ஓகேவா? 18 குடுத்துடுறேன். ஸோ, ஓகே குடுத்துருங்க. ஸோ, ஓகே குடுத்த பிறகு இங்க என்ன ஆகும்னா, உங்களோட நீங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இங்க வந்து இங்க வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? மேக் அட்ரஸ் வந்து மேக் ஐடி என்ன குடுத்துருக்கீங்க, ரிசர்வ் ஐபி அதோட அதோட ஐபி காட்டும். ஓகேவா? குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. இப்போ வந்து நீங்க டைரக்ட்டா வந்து உங்க பிசில வந்து செக் பண்ணீங்கன்னா, அந்த ஐபி வந்து டெடிகேட்டடா வந்து அந்த ஸ்டாட்டிக் ஐபி வந்து இதில அசைன் ஆகும். ஸோ, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா அப்டேட் ஆகலன்னா, நீங்க ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டத்த. இல்லாட்டி வந்து டிசேபிள் பண்ணிட்டு உங்களோட இன்டர்ஃபேஸ வந்து டிசேபிள் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ்ல போயிட்டு டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து
அது வந்து டிகேசிபி எனேபிள்டா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த மேக் ஐடிஎஸ் வந்து நம்ம மேப் பண்ணதுனால, இந்த மேக் ஐடிக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மேப் பண்ணதுனால என்ன ஆகும்னா, ரிசர்வ் பண்ணதுனால, நீங்க எத்தன தடவ வந்து இந்த பிசிய ரீபூட் ஆனாலும் சரி, விண்டோஸ் அப்டேட் ஆகி ரீபூட் ஆனாலும், இந்த டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ், ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் வந்து இந்த பிசி கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கான்செப்ட் பார்ப்போம். Fortinetலயே ஏன்னா நான் Fortinet தான் வந்து கன்டினியூவா எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? Fortinet வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே வந்து நெறையா ஃபயர்வால் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நான் Fortinetடும் கவர் பண்ணிட்டேன். அந்த சிஸ்கோட ஸ்விட்ச வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து Fortinet சீரிஸ் ஃபுல்லாவே வந்து Fortinetடையும் கவர் பண்ணுவேன். சிஸ்கோட ஸ்விட்ச் ஃபுல்லாவே கவர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட் வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் நம்மளுக்கு Fortinet பத்தி. ஓகே. பாய்.